தகவல் வந்து பரிமாறும், ஆனால் நிறைய பேருக்கு போய் சேரல. ஸோ அந்த விதத்தில் திரு சுந்தர் அவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தானாக வந்து உண்மையிலேயே பெருமை சேர்க்க முடியும். அவர் வந்து பேசுகிறோம். மக்கள் நல்லாட்சி இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மா நிம்மு அரசன் அவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வேன். தெரியாது, அதனால் நாங்கள் பார்த்து பேச முடியல. சில நினைவுகள் கடந்த நாள் வருகிறது. பேசுகிறது எனக்கு எந்த பார்க்கலாமா? பேராசிரியர் நடராஜன், ராஜு, டாக்டர் அம்மா 3 தான் அந்த மக்கள் நல்லாட்சி இயக்கத்துக்கு 3 பேர்லாம் பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய செயல்பாட்டு தோழர்கள் அவங்களோட இன்னைக்கு நீங்கள் அவங்களோட கனெக்டில் இருக்கீங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது. எல்லாம் இப்போ அவங்க இல்லாத நேரத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழலாக இருக்கிறது. கடைசியாக அம்மா வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு வழக்கு சம்மந்தமாக. அப்போ கலந்து பேசிச்சுக்கிட்டு அதை எப்படி வளர்க்கலாம் தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னாங்க சம்மந்தமாக இருந்து அது சம்மந்தமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அம்மா இதை இப்போதைக்கு அமைதியாக கொஞ்சம் பிறகு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தோல்வி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பிறகு வாங்க நம்ம சாப்பிட போகணும்னு சொன்னாங்க. இல்லை டீ காஃபி சாப்பிட மாட்டேன், வாங்க நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. விடவே இல்லை. அவங்க வாகனத்தில் இருச்சுக்கிற வாகனத்தில் அழைச்சி கொண்டு வந்து என்னை மௌனூரில் அவங்க வீட்டுக்கு பயணிக்கிறாங்க. அதுக்கு முன்னே நாங்கள் சின்ன சேலத்துக்கு கள்ளக்குறிச்சி அந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதியுடைய அந்த மரணத்துக்காக ஒரு போராட்டம் இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் பயணிக்க அங்கே எஸ்மோவில் ரயில் நிலையத்துக்கு போயிருக்கும்போது அம்மா சேலத்துக்கு பயணிக்கிறதுக்காக அந்த ரயில் நிலையத்துக்கு வராங்க. அப்போ அந்த இடைப்பட்ட நாட்கள் நாங்கள் எல்லாம் ஒரே அந்த பயண பெட்டியில் தான் பயணித்து ரொம்ப எங்களுக்கு அந்த இடைப்பட்ட நேரம் இருந்தது. அவங்க சேலத்துக்கு போகிட்டு அவங்க சின்ன சேலத்தில் இறங்கிட்டோம். அப்பொழுது அவங்களோட அம்மாவோட ரொம்ப நடந்துக்காக இங்கே சந்திச்சாங்க. அப்புறம் நம்ம அளவுக்குறிச்சி அந்த அளவுக்குறிச்சி இடைத்தேர்தலில் கடந்த அந்த அதிமுக ஆட்சி இடைத்தேர்தலில் அப்பொழுது நாங்கள் முழுக்க ஒரு 10 நாள் அந்த கடுமையான ஒரு தேர்தல் காலத்தில் மேற்கொண்டவர்கள் அம்மா வேலூருக்கு பயணத்துக்கு வந்தவங்க எங்களுக்கு அந்த வந்து அந்த கலந்து அந்த முழு நோக்கத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு அன்றைக்கி இரவு இங்கே சென்னைக்கு பயணிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் பல பெண் உரிமை தளத்துக்கும் பல சமூக செயல்பாட்டு தளங்களுக்கு பல முற்போக்கு தரமான பல களங்களுக்கு அம்மா வந்து பயணித்து ஒரு உறுதியான உணவோடு இருந்தாங்க. எளிய மக்கள் சாமானிய மக்களுடைய தான் அவங்களுடைய செயல்பாடு. கடைசி நேரத்தில் அவர்கள் உடல் பலவிதமான ஒரு கடுமையான அந்த பலவித சூழலுக்கு மத்தியும் கூட அதை அவங்க பொருட்படுத்தலை. தம்பி நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறோம், அதை இப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்களோட ஒரு பெரிய ஒரு பார்வையாகவே இருந்தது. நம்மளுடைய உடல் இப்படி இருக்குது, செயல்பட முடியல அப்படிங்கிறத அவங்க மறந்து இந்த சமூகத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த நோக்கத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உணர்வாக இருந்தது, நிறைவாக இருந்தது. அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற வெறியாகவே இருந்தது. அவங்க சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக போராடி ஒரு சமூக வெறியாளர் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க நடக்கக்கூட முடியாத ஒரு சூழலில் கூட இதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது தம்பி, எனக்கு இவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்தை மதுரையில் நடத்திடலாம், என்ன பண்ணலாம் தம்பி அப்படின்னு ரொம்ப அந்த கடைசி நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போட்டுப்பட்ட தம்பி நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு முறையாக வந்துட்டு போங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு முறை கூட வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் கடைசியில் அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வர வேண்டியதாக இருக்கிறது. கடைசியாக இல்லாத எனக்கு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி நான் அந்த ஒரு ஆதரவை பெற்றுக்கொள்கிறேன். ராபிக்கு ராமசாமி கூட ஒரு தோழர் சொல்லும் பொழுது அவர் எல்லாரும் அறியப்பட்ட ஒரு சமூக செயற்பாட்டாளர் தான். ஆனால் அவர் அந்த மருத்துவமனையில் அந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் அந்த உயிரிழந்த நேரத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 தோழர்கள் தான் இருந்தோம். கடைசியாக என் கையிலே இன்னொரு தோழர் தான் அந்த எரிய தகனமடையில் கொண்டு போய் அவர் உடனே தானம் பண்ணோம். அந்த நேரத்தில் யாரும் கூட வரல. இந்த மாதிரி தான் மக்கள் கருத்தில் பயணிக்கிறவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு சூழல் அமையுது. இது பொதுவாக அவர்கள் தோழர் சொன்னது போல் நாம் யாருமே இருக்கும் பொழுது அவர்களை நாம் வந்து கண்டு கொள்வதில்லை. அவருடைய நோக்கங்களுக்கு அவருடைய செயல்பாடுகளுக்கு நாம் ஆதரவு கொடுப்பதில்லை. அப்படிதான் இருக்கிறது. இன்று கூட நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் காலையில் அங்கே காகிதம் நினைத்து கல்லூரிக்கு பின்புறம் கொடுத்திருந்தாங்க. எப்படி என்றால் கோட்சையை புகழ்ந்து காந்தியை கொலை செய்த கோட்சையை புகழ்ந்தவருக்கு கேரளாவில் உள்ள ஒரு உயர் கல்வித்துறையில் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் மத்திய அரசு அந்த கல்வி நிறுவனத்திலே.
அதை கண்டனம் கொடுத்து இந்தியாவிலேயே நாம தான் முதல்வராக கண்டனம் கொடுக்கும். அங்கே நம்ம வந்து காகிதங்கள் கல்வி போய் சொல்லி நம்ம ஏற்பாடு நடத்துகிறோம். அது நைட்டு 8 மணிக்கு மேலே கமிஷனர் அலுவலகத்தோடு தான் இருக்கிறேன். எங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு எதுவும் இங்கே ஒரு கூவம் அந்த சாக்கடை ஓரமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற பார்த்தா ரொம்ப கேள்விக்குத்தாக தான் இருக்குது. இது பெரியார் கொள்கைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணாவுடைய கொள்கையின் பிரகாரம் நாங்கள் ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஜனநாயகத்தின் பிரகாரம் ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய அவர்களுடைய உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து குரல் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். செயல்படக்கூடிய நம்மவர்களை கூட போய் அங்கே ஒதுக்கப்புறமா தீண்டாமை ஒதுக்குற மாதிரி நம்ம போய் சாக்கடையில் போய் போரா இடம் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு கலெக்டர் அலுவலகத்திலே இருக்கிற அது போன்ற இடத்துல கூட கொடுக்குறது கிடையாதா? 8 மணி வரை எங்களை வந்து அங்கே கமிஷனர் அலுவலகத்தில் காத்திருக்க வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறது. அவர்களும் பாசிசவாதிகள், இவர்கள் அதை விட ஒரு பாசிசவாதிகள் தான். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழலுக்கு மத்தியில தான் நம்முடைய ஜனநாயகத்தை நாம் தலைமுறைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வுடன் இந்த மாதிரி போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள், இது போன்ற சமூக போராளிகள் காலம் காலமாக ஒரு சிலர் இந்த களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்மவர்கள் தான், நம் மண்ணின் மக்கள் தான், மண்ணின் மைந்தர்கள் தான். அவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும், வேடிக்கை பார்க்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் சந்தர்ப்பவாதிகள். அவர்களுக்கு தேவை பதவியும் அவர்களுக்கு சொத்து சுகம் சேர்க்க வேண்டும். இதற்காக அவர்கள் எதற்கும் அவர்கள் இணங்குவார்கள். ஆனால் நாம் மக்களை காக்க வேண்டும், நாம் மண் உரிமையை பாதுகாக்க வேண்டும், வரும் தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்கள் களத்தில் நிம்மவசந்த் போன்ற தோழர்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக செயற்பாட்டாளர்களையும் சமூக போராளிகளையும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தமிழகத்தையும் நம் தலைமுறைகளையும் பாதுகாக்க முடியும். ஆகவே தோழர்கள், இந்த இடத்தில் மற்ற ஒரு கடுமையான வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியவில்லை. அம்மா அவர்களுக்கு காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மதுவளிப்பு போராளிகள் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இயக்கத்தினர் எடுக்கும் மக்கள் நலம் சார்ந்த அந்த பணிகளுக்கு காந்தியவாதி சசி பெருமாள் மதுவளிப்பு போராளிகள் துணை நிற்போம், தோள் கொடுப்போம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி